அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. காலங்காத்தால 4 மணிக்கு என்னத்த உட்காந்து தேடின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க காட்டுறேன். மொத்தம் 17 கொசுவ அடிச்சு வச்சிருந்தேன். பார்த்தா 15 தான் இருக்காம். நைட்டெல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல. இங்க பாருங்க 4 மணிக்கு கிக் பண்ணி எந்திரிக்கிற அளவு தெளிவா இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. சரி 1 ஹவர் ஆச்சும் தூங்கியிருப்போம். ஒரு வாட்ச் வாங்கணும்ல. அதில செக் பண்ணலான்ட்டு பார்த்தா எந்த தூக்கமும் பதிவாகவே இல்ல. வாட்ச போட்டுன்னு படுன்னு நக்கலா பேசுது. எந்திச்சு பல்லெல்லாம் வலிக்கிட்டு நல்ல புள்ளையா ஃபர்ஸ்ட் எய்ட் தொழுதுட்டேன். ஒரு புது டீ கடையில இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம சேட்டா போடுற இஞ்சி டீ அளவுக்கு இல்ல. பட் நல்லா தான் இருந்தது. அப்படியே நம்ம படிச்ச ஸ்கூலாண்ட ஒரு நடைப்பயணம் போட்டேன். இந்த ரோட்ல நடந்தாலே நிம்மதியா இருக்கும். தேசிய கொடிலாம் சூப்பரா பறக்கும். எதிர்க்க கிரவுண்ட்ல குட்டி பசங்கலாம் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வேடிக்கை பார்த்தீனே நடக்கலாம். வந்த உடனே சுறுசுறுப்பா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நம்ம உடைச்சிட்டுமா இல்ல கடைக்கார அண்ணன் நம்மள ஏமாத்திட்டாரா தெரியல. இவன் ஒருத்தனால எல்லாரும் கொஞ்சம் கொலன்னு ஆயிட்டானுங்க. அவனுங்களை குளிப்பாட்டி அழகா உட்கார வச்சிட்டேன். அதோட படுத்தவன் தான் 2:30 மணிக்கு தான் உயிர் திரும்பிச்சு. வேலைக்கு போகணுன்ட்டு டப்புன்னு எந்திச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். போற வழியில ஒரு பள்ளி இருந்தது. அங்க அசர் தொழுதுட்டேன். இன்னைக்கு ஜிம்ல எல்லாருக்குமே ஸ்டாட்டிக். அவங்களுக்கு தேவையான ஸ்கில், அந்த ஸ்கில்லுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட ஒர்க் அவுட் பண்றதுக்காக குட்டி எனர்ஜி ஏத்த கடைக்கு போயிட்டோம். ப்ரீ ஒர்க் அவுட்க்கு இஞ்சி டீ 2 பட்டர் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சை முடிச்சிடலான்னு இறங்கணும். போன வாரமே பண்ணோம். ஆனா அது 2 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால மறுபடியும் அந்த சேலஞ்சை பண்ணோம். அது முடிச்சிட்டு இன்னொரு சேலஞ்சை பண்ணோம். அதுலயே டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வெயிட்டர்லாம் பண்ண வேணான்ட்டு பாப்பா பிரவீனோட எண்டுரன்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் புல் அப் 27 தான் என்னோட பழைய ரெக்கார்டு. இன்னைக்கு இவன் கூட சேர்ந்து பண்ணனால 30 ரெப்புக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். அது முடிச்ச கையோட விட்டுருவான்ட்டு பார்த்தா மசிலப்பான். அதுவும் மேக்ஸிமம் ரெப்பு. புல் அப் முடிச்சிட்டு அது சுத்தமா வரல. நான் 8 ரெப்பு போட்டேன். அவன் 9 ரெப்பு போட்டான். அவ்வளவுதான் இன்னைக்கு ஒர்க் அவுட். மசில்லாம் செம பம்ப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜிம்ல ஒரு நண்பர் கொயாக்கா கொடுத்தாரு. அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டு நீ கிளம்பிட்டேன். போற வழியில ஒரு கடையில ஃப்ரைட் ரைஸை பிடிச்சின்னு போயிட்டேன். அதை பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பை.